இறை வணக்கம் பாட இங்கே யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாராவது கூப்பிட்டு பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்கே இருக்க யாராவது இறை வணக்கம் பாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவர் கேட்குறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. யாருமே கை தூக்கவே இல்லை. அப்போ சக்தி யோசிக்கிறாரு. அப்படியே பொன்னியோட கையை தூக்குறாரு. இவங்க நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சக்தி இப்படி பண்ணிட்டீங்க, நான் எப்படி பாடுவேன், அன்னைக்கு கோயிலில் நீ நல்லா பாடினல்ல, போ நல்லா பாடு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ சக்தி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. போ பொன்னி, சொல்கிறேன்ல, நான் சொல்கிறத கேளு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வாமா எழுந்து வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட மருமக தான் ரொம்ப நல்லா பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. பொன்னி அங்கேருந்து எழுந்து வராங்க. இந்தாம்மா மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த காந்தி நகர் குடியிருப்பு நராசகத்தில் நீ இறைவணக்கம் சூப்பராக பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மைக்கை வாங்கிட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. பாடவே முடியல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. ஒருத்தவங்க வந்து தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டு என்னம்மா ஆச்சு, கொஞ்சம் பொறுமையாக குடி அப்படின்னு சொல்கிறாரு. குடிச்சிட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க. பாடு பொண்ணி பாடு, உன்னால் முடியும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. சீக்கிரம்மா பாட முடிஞ்சா பாடு, இல்லை மைக் வச்சுட்டு வந்து உட்காருமா வாமா, ஏமா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் கத்துறாங்க. எல்லாரும் கத்தாதீங்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, அவங்க நல்லா தான் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது கையெல்லாம். அப்படியே மைக்கை கொடுத்துட்டு ஓடி வராங்க. ஓடி வீட்டுக்கே போயிட்டாங்க. என்ன ஆச்சு அந்த பொண்ணு, ஏன் பாடலை, அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே பதட்டத்தோட. சரி நாங்கள் போயிட்டு வரோம், வந்துட்டோம்ல நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எல்லாருமே சக்தி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. பொண்ணு அப்படியே வீட்டுக்கு வந்து டேபிளில் உட்காந்துட்டு பயங்கரமாக அழறாங்க. பின்னாடி ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே, உஷா எல்லாருமே வராங்க. வந்தவொடனே என்னாச்சு இவளுக்கு, ஒரு இறை வணக்கம் பாட சொன்னா இப்படி ஓடி வரா, ஐயோ பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வா வா அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. போனோடனே என்னாச்சு பொண்ணி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு இறை வணக்கம் பாட சொல்றது எதுக்கு அவ்வளோ அழுதுட்டு ஓடி வந்த, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கூட பொண்ணு எதுவுமே சொல்ல அழுதுகிட்டே இருக்காங்க. சொல்லுமா என்ன ஆச்சு, நான் என்ன நடந்தது, எதுக்காக நீ பாட மாட்டேன்னு சொன்னேன், ஏன் இப்படி அழுதுட்டு ஃபங்க்ஷனில் பாதிலேருந்து ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. பயங்கரமாக அழறாங்க பொண்ணி. அழாத சொல்லுமா அப்படின்னு எல்லாருமே